ஃபுல்லாக கேரளா வண்டி தான் வருது நிறையா. ஸோ வருஷத்துக்கு ஒரு நாள் மக்களெல்லாம் இங்கே ஒரு 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 4-5 நாள் திருவிழா பயங்கர பிரம்மாண்டமாக நடக்கும். யானை வந்து அடித்து உடச்சிருக்க மாட்டேருக்கு. இந்த காட்டார் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. முருகா முருகா ஓ முருகா முத்தமிழை மாவடிவேலா. அதை விட இங்கே முக்கியமான ஒரு அதிசயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா தெரியும், உலகத்திலேயே நேச்சராக இப்படி ஒரு ஆடிட்டோரியத்தை நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. நம்ம இங்கே இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒரு இருக்கும், இங்கே கோயில் இருக்கு இல்லைங்களா, அப்படியே இந்த ஆப்போசிட் சைடில் பார்த்தா இன்னொரு சின்னதாக ஒரு மலை இருக்குது. அந்த மலையில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சர்ச் இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா ரோடு போகுது. அந்த ரோடு அப்படியே எல்லமலை, பெரிய சோலை, அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போகுது. அதுதான் லாஸ்ட்டு, தமிழ்நாடோட எண்டு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா கூடலூரில் இருக்கோம். கூடலூர்லேருந்து இன்றைக்கி சந்தனமலை முருகன் கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். அது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு லொக்கேஷன். கூடலூர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 22 கிலோமீட்டர் வருது. போகிற வழி ரொம்ப அட்வென்ச்சராக இருக்கும். வாங்க போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. கூடலூர் டவுனு உள்ள என்ட்ரு ஆகிறோம். இப்போ நீங்கள் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மலை தெரியுது இல்லைங்களா, அதுக்கு பேக் சைடில் தான் அது வருதுன்னு நினைக்கிறேன், சந்தன மலை. பரவாயில்ல, இன்னைக்கு வெயில், நல்ல வெயில் இருக்குது. வண்டிக்கு ஜாஸ்தி வராதுல்ல? சரி சரி. மேலே இந்த முனிசிபாலிட்டி ஆஃபீஸ் கிட்ட வந்தால் இருக்கிற அந்த ஹேர்பின் பெண்டில் அப்படியே நம்ம லெஃப்ட்டில் போயிட்டோம்னா ஊட்டி ரோடு, அப்படியே ஸ்ட்ரைட்டில் போனால் அந்த சந்தனமலை ரோடு வரும். ரோடு கொஞ்சம் சின்ன ரோடாக தான் இருக்கும். பெரிய வண்டியெல்லாம் வந்து சைடு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ இன்றைக்கி இந்த ட்ரிப்பில் நானும் ஜாயின் ஆகிறேன். பார்த்திங்கன்னா கூடலூர்லேருந்து இது ஒரு முக்கியமான ஒரு டெம்பிள். காட்டுக்குள்ளே இருக்கிறனால, இங்கே வனப்பகுதியில் இருக்கிறனால அதிகமாக யானைகள் நடமாட்டம் நிறையா இருக்குது. ஸோ வருஷத்துக்கு ஒரு நாள் மக்களெல்லாம் இங்கே ஒரு 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 4-5 நாள் திருவிழா பயங்கர பிரம்மாண்டமாக நடக்கும். ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க இந்த கூடலூர் மக்கள். கிட்டத்தட்ட சரௌண்டிங்கில் இருக்கிற ஒரு 10-20 கிராமம் ஊர்கள்லேருந்து இந்த கூடலூர் தாலுக்காவில் இருக்கிற ஓவேலி பகுதியில் இருக்கிற இந்த சந்தனமலை கோயிலுக்கு வருவாங்க. ரொம்ப சிறப்பாக இருக்கும். கிட்டத்தட்ட பொக்காபுரம் எப்படி சிறப்பாக இருக்கோ அந்த ஒரு வாரம், அதே மாதிரி சந்தனமலை கோயில் ரொம்ப சிறப்பாக இருக்கும். பார்த்திங்கன்னா இந்த ரொம்ப நாளாகவே இங்கே எஸ்டேட்டு தான் இதோடைய மெயின் வந்து வாழ்வாதாரம். டீ எஸ்டேட்டு தான். இந்த டீ எஸ்டேட்டெல்லாம் இப்போ இங்கே வந்து டீயோட விலையெல்லாம் குறைஞ்சனால டீ எஸ்டேட்டெல்லாம் வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது, நல்லா போகாதனால மக்கள் இங்கேருந்து வெளியேறிட்டுருக்காங்க. எஸ்டேட்டெல்லாம் வந்து பெரிய எஸ்டேட்டெல்லாம் விற்றுட்டாங்க. ஸோ அதனால் இப்போது மக்கள் அதிகமாக இங்கே வாழ்கிறதில்ல, மிருகங்கள் அதிகமாக இருக்குது. இப்போது முன்னாடி போகிற அந்த ஃபாரஸ்ட்டு பார்த்திங்கன்னா தெரியும், எவ்வளோ ஒரு அடர்ந்த ஃபாரஸ்ட்டு. இதில் தான் மக்கள் வாழ்ந்துட்டுருக்காங்க. இனியொரு 10 வருஷத்துக்கு அப்புறம் மக்களே இங்கே இருக்க மாட்டாங்க அப்படின்னு தெரியுது. அதை நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற ஃபாரஸ்ட்டு, எஸ்டேட்டு எல்லாமே ஒன்றா தான் இருக்குது. ஸோ ரொம்ப அட்வென்ச்சர் தான். மேக்ஸிமம் நைட் டைமில் இந்த வழியாக வர முடியாது. ரோட்லேயே யானைகள் நிற்கும், சிறுத்தை புலிகள்லாம் நிற்கும். ஸோ யாராவது வர்றதுன்னா பகல் டைம் வந்து பார்த்துட்டு போங்க. ரொம்ப ஒரு ஒரு சென்டர் பிளேஸில் இருக்கும் அந்த கோயில். அதை சுற்றியும் எல்லா பக்கமே வந்து ரொம்ப பள்ளத்தாக்கு மாதிரி இருக்கும்.
நிறைய வீடு இருக்கு. திடீர்னு யானை வந்தா எங்க ஓட்டு? அப்படி பகல்ல அவ்வளோ சீக்கிரம் வந்துடாது. நைட்டு நேரம், அதுவும் உள்ள காட்டுக்குள்ள போகும்போது தான் மாட்டிக்கிறது. இந்த இதுதான் சொன்னேன். என்னது? வாட்டர் ஃபால்ஸா? தண்ணி வரும்போது பாரு. சரி வா, ஃபால்ஸ் இருந்தாங்க எடுப்போம். ஓரமணி பண்ணுறேன். இங்கே சூப்பரான ஒரு காட்டு ஆறு, அருவி பார்க்குறக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குது. மழை பெஞ்சா நல்லா தண்ணி வரும்னு நினைக்கிறேன். இப்போ கொஞ்சம் தண்ணி கம்மியாக தான் இருக்குது, இருந்தாலும் பார்க்குறக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. இது அந்த ஆறோட இன்னொரு சைடு. சரியான லொக்கேஷனு, செம்மையாக இருக்குது இந்த இடம். பார்க்குறக்கே அவ்வளோ நல்லா இருக்குது. சினிமா ஷூட்டிங்கெல்லாம் எடுப்பாங்களா? நல்லா இருக்கே. இந்த காட்டார் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க, செம்மையாக இருக்கு. நானே ஃபஸ்ட் டைம் கூடலூர் 2 வருஷமாக இருக்கேன், இப்போ தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் பார்க்குறேன். சயின்ஸோ எப்படி இருக்கு லொக்கேஷன்? நல்லா இருக்கா? அதான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன். போலாமா? செல்ஃபி கொஞ்சம் நல்லா இருந்து ஐடியெல்லாம் இருக்கு. இப்படி இருக்கு பாரு, பார்த்தாலே ஒரு மாதிரி இருக்கு. இந்த ஒரு வீட்டில் ஒரு குடும்பம் வாழ்ந்துருப்பாங்க. அவங்களுக்கு மெமரிஸ் எல்லாம் எப்படி இருக்கும் இல்லையா, பழைய ஸ்டேட் இந்த இடம். என்ன லொக்கேஷன்? சரி சரி. எந்த இடம் இது? வந்து சூண்டி. இதுதான் சூண்டியா? பெரிய சூண்டி. ஓகே ஓகே, பெரிய சூண்டி. இங்கேருந்து ரைட் எடுத்து கீழே போச்சுன்னா கீழே போகிற ரோடா? நம்ம நேரம் இது ஒரு பெரிய காட்டருவி, ஆனால் தண்ணி இல்லைன்னு நினைக்கிறேன். நல்லா மழை பெஞ்சா எடுத்து தண்ணி வரும். போகலாம். நேரே கம்பேர் கூடலூர் ஒன்றுமே இல்லை. அப்படித்தானே தோணுது நமக்கு. ஒரே ஒரு 50 கிலோமீட்டர் டிஃப்ரென்ஸில் இது ஒரு மாதிரி ஸ்ரீலங்கா மாதிரி இருக்கு, அது கேரளா மாதிரி இருக்குது, இது ஊட்டி பாரு சிம்லா மாதிரி இருக்குது. இல்லை அப்படியே மசனகுடி போனால் அது பிளைன்ஸு. ஒரு லொக்கேஷன் எங்கேயுமே கிடைக்காது. சர்ச்சும் நிறைய இருக்காங்க. அதுதான் என்ட்ரன்ஸ் இல்லையா?
ஸ்டெப்பெல்லாம் ஒரு மெயின்டெனன்ஸ் இல்லாமல் தான் இருக்குது இப்போது. மக்களே வர்றதில்லை போல். சீசன் டைம் தான் இங்கே இல்லையா? அந்த சீசன் டைமுங்கிறனால அப்போ மட்டும் க்ளீன் பண்ணிக்குவாங்க போல். ஒரு வழியாக ஏறி மேலே வந்துட்டோம். மேலே நிறைய கார்லாம் நிற்கிது, வீடுகள்லாம் இருக்கும் போல். கார் உள்ளே வரும். கீழே பார்த்தீங்கன்னா ரோடு போகுது. அந்த ரோடு அப்படியே எல்லமலை, பெரிய சோலை அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போகுது. அதுதான் லாஸ்ட்டு, தமிழ்நாடோட எண்டு. அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஃபாரஸ்ட் தான். அந்த பக்கம் கீழே இறங்கினோம்னா கேரளா வந்துடும். கீழே பார்த்தீங்கன்னா வீடெல்லாம் தெரியுது பாருங்கள். இதான் இந்த எஸ்டேட்டில் ஒர்க் பண்ணுறவங்களோட வீடெல்லாம் இங்கே இருக்குது. அப்படியே இந்த மலை உச்சியில் நம்ம சந்தனமலை முருகன் கோயில். இது எப்பவுமே ஆளெல்லாம் இருக்கிறதில்ல, சீசன் டைமில் மட்டும் நல்லா கூட்டம் இருக்கும். சின்ன கோயில் தான், ஆனால் அந்த இடம் இருக்கிற லொக்கேஷன் தான் செம்மையாக இருக்குது. எப்படி இருக்கு லொக்கேஷன் தான்? கோயில் சின்ன கோயில், ஆனால் லொக்கேஷன் தான் பயங்கரமாக இருக்கு. இங்கே முக்கியமான ஒரு அதிசயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா தெரியும், உலகத்திலேயே நேச்சராக இப்படி ஒரு ஆடிட்டோரியத்தை நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. நம்ம காரணம் என்னென்னா, ஆடிட்டோரியம் போது நம்ம என்ன பண்ணுவோம், மேலே எங்கேயாவது கட்டுவோம். பார்த்தீங்கன்னா இங்கே மேலே இருந்து எல்லாம் உட்காந்து கீழே பார்க்குற அளவுக்கு ஒரு ஆடிட்டோரியம் எல்லாருக்குமே இங்கேருந்து விசிபிள். அதாவது திருவிழா நடக்கும்போது அங்கே கலை நிகழ்ச்சிகள் நடைபெறும், இங்கேருந்து எல்லா மக்களும் பார்த்துக்கலாம். ஈவன் நம்ம தேட்டருக்கு போனால் கூட முன்னாடி இருக்கிறவங்க மறைப்பாங்க அப்படின்னு ஒரு இது இருக்கும். அப்படி கிடையாது, நேச்சுரலாக எல்லாம் கீழே உட்காந்து அழகாக பார்க்குற அளவுக்கு இந்த டெம்பிளில் இதை பண்ணியிருக்காங்க. எனக்கு இது ரொம்ப ஸ்பெஷலாக தெரியுது இந்த டெம்பிளில். சரி, கோயில் பார்த்தாச்சு, அப்படியே நீ கீழே போகலாம். ரொம்ப நாளாக இங்கே வரணுன்ட்டு இருந்தது, வந்து பார்த்தாச்சு. அருமையான லொக்கேஷன். ஆனால் இந்த வண்டி மேலே வரலன்னா இனியும் ரொம்ப போடலாம். இப்போ நம்ம வண்டியில் வந்தாலும் தெரியல, இந்த மெயின் ரோட்டில். இதுவரை தான் வண்டி விடுவாங்க அப்படின்னா கஷ்டம்.
கேரளா ஸ்டைல் இருக்குது கொஞ்சம் இந்த இதெல்லாம். ஆமாங்க, ஒரு தென்னை மரம் வந்தாலே கேரளா. யானை வந்து அடிச்சு உடச்சிருக்க மாட்டேன். ஃபாரஸ்ட் விட்டு எக்ஸிட்டாக வரும்.